இந்த பாரு, இதுதான் அந்த படத்தோட நான் சொன்ன அந்த கதையோட ஓவரால் ஸ்கல்ப்சர் இதுதான். ஸோ இதுதான் சிவபெருமான் வந்து நிற்கிறாரு. சிவபெருமானை பார்க்கணுங்கிறதுக்காக பிரம்மதேவர் வந்து இங்கே வந்து அந்த தாளம்பூவை வச்சு அந்த சின்ன டக்கால்ட்டி வேலை ஒன்று பண்ணுறாரு. ஆனால் நம்ம விஷ்ணு இஸ் வெரி ஸ்மார்ட். பெருமாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பன்றியாக, அதாவது பன்னியா மாறி சிவபெருமானோட காலை போய் இப்படி நோண்டிட்டாரு. அதை நோண்டனோடனே சிவபெருமான் யாராதுன்னு இப்படி குனிஞ்சாரு பாரு. குனிஞ்ச கேப்ல அவரோட தலைய விஷ்ணு பார்த்துட்டாரு. சோ விஷ்ணு அந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. இந்த பொய் சொன்னதால பிரம்மதேவனுக்கு என்ன சாபம் கொடுத்தாங்கன்னா, நீ வந்து மும்மூர்த்திகளா இருப்பப்பா, எல்லாம் ஓகே, எல்லாரையும் படைக்கிற பொருள்லாம் உனக்கு தான், ஆனா உனக்குன்னு தனிப்பட்ட கோயிலோ சந்நிதியோ இந்த உலகத்துக்குள்ளார எங்கேயுமே இருக்காது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளா இருந்தாலுமே அடுத்தவங்களை ஏமாத்தி பொய் சொல்லி இந்த மாதிரி வேலைகள் பண்ணா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரையாரிட்டியும் கிடைக்காதுங்கிறத தான் இந்த வடிவத்துல ஒரு சிவன் கோயிலுக்கு பின்னாடியும் சொல்லியிருக்காங்க. டவுட் கிளாரிஃபைடா? எல்லாம் சிவமயம். வா.